வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் நீங்கள் கன்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு 3 ஆப் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கன்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் என்ன யூஸர் ஆண்ட்ராய்டு ஐஃபோனா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆப் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். முதல் ஆப் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட். ஆக்சுவலி இந்த ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிற ஆப் என்னன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்வொர்க்கோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண முடியும். இதில் என்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா 2-3 சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, நீங்கள் ஒரு 2-3 சிம் யூஸ் இருந்தீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற 2-3 சிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சிம்முக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த சிம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த சிம் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதோட எம்பிபிஎஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, அதோட ஸ்பீட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அதை நீங்கள் என்ன நெட்வொர்க் வச்சிங்க அப்படிங்கிறது கீழே காமிச்சு நீங்கள் கோ அப்படிங்கிற விஷயம் மட்டும் கொடுத்தா போதும். என்ன ஆகுனா உங்களுக்கு நெட்வொர்க்கோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் சிம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது 2 இதில் எந்த ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஆப் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் ஆப் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணுவீங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கேம் விளையாடுறதுல மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபிஎன் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் விபிஎன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். என்னன்னா ஃப்ரீடம் விபிஎன். இந்த ஃப்ரீடம் விபிஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பில் இல்லாத என்ன இந்த ஆப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அது வந்து இந்த விபிஎன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு உள்ள போகலாம். அதாவது கவர்மெண்ட் போட்டுதாலும் சரி, இப்போ அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த விபிஎன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் இதில் செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது, அதாவது நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க, நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் மற்ற விபிஎன் எடுத்துக்கிட்டா நீங்கள் ஒரே ஐபி அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் என்னன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்க முடியாது. மற்ற விபிஎன்லாம் கம்பேர் பண்ணுறத விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி நான் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும் 2 இருக்க ஃபீச்சர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஆப்பில் இருக்கிறது. இப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணனே போதும், உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற விபிஎன்லாம் கம்பேர் பண்ணுறத விட இந்த விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். அதான் நான் மற்ற விபிஎனை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு ஆட்ஸ் வருது, அந்த அட்வர்டைசர் வருது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா காசு தான் பறிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா இது வந்து பிளாக் பண்ணிடும் இந்த விபிஎன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப. நம்ம வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சைட் வந்து பார்த்தோன்னா உங்களை வந்து பார்த்தோன்னா ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் அவங்க வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தோன்னா இந்த விபிஎன் வந்து பார்த்தோன்னா அதை பிளாக் பண்ணிடும். அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருந்தாலும் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க யாராவது ஹேக் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலும் இல்லை அப்படிங்கிறப்போ உங்கள் அக்கௌண்ட் யாராவது அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தோன்னா இந்த விபிஎன் ஃப்ரீடம் விபிஎன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தோன்னா இந்த மால்வேர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா பிளாக் பண்ணிடும். ஆப் என்ன அப்படி பார்த்தோன்னா ட்ராப் பாக்ஸ். ஆக்சுவலி இந்த ட்ராப் பாக்ஸ் அப்படிங்கிற ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா 1 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது இந்த ஆப்புக்கு. இந்த ட்ராப் பாக்ஸ் அப்படிங்கிற ஆப் என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஆப் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பில் நீங்கள் மற்ற ஆப் தான் நார்மல் ஃபைல் மேனேஜர் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஆப் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மந்த் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்தா இல்லை இயர் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவானே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் போய் பேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் வந்து பார்த்தா ஷேர் பண்ண முடியும். நம்ம ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ட்ராப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வச்சிருந்தீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் கான்டாக்ட்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபைல்ஸோ இல்லை அப்படிங்கிறப்ப ஃபோட்டோஸ், இமேஜஸ், மீடியாஸ் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆப்போட இன்ஃபர்மேஷன். அந்த 3 ஆப்பில் உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3 ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம இதை முடிச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் லைக் பண்ணி அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.